ஹாய் கைஸ். ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நம்மளோட வீக்கஸ்ட் டைமில் நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு என்னென்னா எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நாள். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அவங்க என்னோட டஃபஸ்ட் டைமில் என் கூட எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வீக்காக இருக்க டைமில் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவங்களால அது நடக்கலை. பட் நம்மளை சுற்றி இருக்கவங்கனால ஒரு சின்ன பிரச்சனைனால நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்பே அங்கே பிரேக் ஆகுது. ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்பவே நான் உள்ளே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்களோட டஃபஸ்ட் டைமில் என்னால் அவங்க கூட இருக்க முடியலன்னு. ஏன்னா என்னோடய டஃப் பார்ட்டப்போ அவங்க என் கூட இருந்தாங்க, எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலை அவங்களுக்கு. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை கேரி ஓவர் பண்ணாமல் அடுத்தடுத்த நிமிஷம் அதை பேசி சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கூட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பேசி சார்ட் அவுட் பண்ணிடுங்க. சார்ட் அவுட் பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. இப்போவுமே இதை என்னால் சார்ட் அவுட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன இதில் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ என்னால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்திருக்கா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். நமக்குன்னு நம்ம கஷ்டமான சூழ்நிலை நம்ம கூட இருந்தவங்க அவங்க கஷ்டமான சூழ்நிலை நம்ம கூட இருக்க முடியாமல் போகிறது.